ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சிக்கன்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிக்கன் பிரியாணி குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா சூடானதும் அதில் ஒரு 3 கரண்டி ஆயிலும் 2 கரண்டி நெய்யும் சேர்த்திக்குங்க. ஆயிலும் நெய்யும் சூடானதும் அதில் பட்டை ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி பொரியும் போது அதுக்கு கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால் நல்லா எண்ணெயில் நல்லா கண்ணாடி மாதிரி வெங்காயம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு 4 டேபிள் ஸ்பூனும் இஞ்சி 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்திக்குங்க. நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இது கரெக்டாக இருக்கும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கின பின்னாடி இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்குங்க. இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் சேர்த்துறங்காட்டி நல்லா கலராக இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இதில் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் இந்த மசாலா கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அதோட மசாலாவும் சிக்கனில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சிக்கன் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். மசாலாக்குள்ளே ஃபுல்லாக நல்லா கோட் ஆகணும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கின பின்னாடி இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்த போகிறோம். இந்த பட்டை ஏலக்காய் தூளும் சிக்கன் பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும், ருசியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதோடய ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனை நம்ம எந்தளவு வதக்கிறோம், சிக்கன் எந்தளவு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை நம்ம சரியாக வதக்கலை அப்படின்னா பச்சை வாசம் அடிக்கும். பச்சை வாசம் அடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி ருசியாக இருக்காது. இந்த அளவுக்கு சிக்கனில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்குங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு விசில் நம்ம விட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கும். அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி 1 டம்ளர் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். சிக்கன் பிரியாணிக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பிரியாணி நல்லா பளபளன்னு வரணுன்னா 1/2 டம்ளர் 1.25 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் குழஞ்சி வேணும் அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் எப்படின்னா 1 கப் பிரியாணி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பழைய தோசைக்கல், யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி பக்கத்தில் வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதித்து அரிசியெல்லாம் தண்ணியை உறிஞ்சி இந்த பதத்துக்கு இருக்கணும் பிரியாணி. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளெல்லாம் தூவி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம விசில் விடக்கூடாது. விசில் விடாமல் தோசைக்கல் மேலே இந்த மாதிரி குக்கரை வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து
விசிலை தூக்கி விட்டு எல்லா விசிலும் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கிளறி வச்சிடணும். இந்த மாதிரி அடியில் இருக்கிற சாப்பாடெல்லாம் மேலே போகிற மாதிரியும் மேலே இருக்கிற சாப்பாடெல்லாம் கீழே வர மாதிரியும் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி வச்சுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா சாப்பாடை எல்லாத்தையுமே சரிசமமாக்கிட்டு மறுபடியும் விசில் போட்டுடணும். விசில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் விடணும். இந்த மாதிரி தம் விட்டு கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான சுவையான பிரியாணி ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.